கணபதி ராயசம் பராசர மகரிஷியின் புத்திரர் புகழ் பெற்ற வியாச பகவான். வியாசர் வேதத்தை தொகுத்து கொடுத்தவர். இவரே மகாபாரதம் என்னும் புண்ணிய கதையை உலகத்துக்கு தந்தவர். பாரதத்தை தம் மனத்தில் யாத்த பின் இதை எவ்வாறு உலகத்துக்கு தருவது என்று வியாசர் சிந்தித்தார். பிரம்மனை தியானித்தார். பிரம்மதேவன் பிரத்யட்சமானதும் வியாசர் கைகூப்பி தலைவணங்கி, பகவானே, சிலாக்கியமான நூல் ஒன்று என்னாலே மனதில் செய்யப்பட்டிருக்கிறது. இதை எழுதுகிறவர் யாரும் பூமியில் இல்லையே என்றார். பிரம்மதேவன் வியாசரை மிக புகழ்ந்து, ரிஷியே, உம்முடைய நூலை எழுதுவதற்காக கணபதியை தியானம் செய்யும் என்று சொல்லிவிட்டு மறைந்தார் வியாச மகரிஷி. விநாயகரை தியானிக்க அவரும் எழுந்தருளினார். அவரை வியாசர் முறைப்படி பூஜை செய்து, கணநாதரே, பாரதத்தை நான் சொல்லச் சொல்ல நீர் எழுத வேண்டும் என்று பிரார்த்தித்தார். விக்னேஸ்வரர், சரி, அப்படியே செய்கிறேன். ஆனால் எழுதும்போது என்னுடைய எழுதுகோல் நிற்காது. நிற்காமல் சொல்லிக் கொண்டே போக வேண்டும். அப்படியானால்தான் நான் உமக்காக எழுத முடியும் என்றார். இந்த கடுமையான நிபந்தனையை வியாசர் ஒப்புக்கொண்டு, பொருளை அறிந்து கொண்டே நீர் எழுதிக் கொண்டு போக வேண்டும் என்று எதிர் நிபந்தனை ஒன்று கேட்டார். கணபதி நகைத்துவிட்டு இதற்கு சம்மதித்தார். அதன் மேல் மகரிஷி பாரதம் பாட ஆரம்பித்தார். ஆங்காங்கு பொருள் விளங்காத முடிச்சுகளை அமைத்து சற்று நேரம் விக்னேஸ்வரர் தயங்கி நின்ற காலத்தை பயன்படுத்திக் கொண்டு வியாசர் அநேக சுலோகங்களை மனத்தில் கவனம் செய்து முடித்துக் கொள்வார். இவ்வாறு பாரதம் வியாசரால் பாடப்பட்டு கணநாயகரால் எழுதப்பட்டது. அந்த காலத்தில் அச்சு கிடையாது. கல்வி கற்றவருடைய ஞாபக சக்தியே நூல்களுக்கு ஆலயமாக இருந்தது. வியாசர் தாம் எழுதுவித்த பாரதத்தை உடனே முதலில் தம்முடைய புத்திரரான சுகமுனிவருக்கு சொல்லி வைத்தார். பிறகு தம் சிஷ்யர்கள் பலருக்கும் சொல்லி வைத்தார். இல்லாவிடில் நூல்கள் கெட்டுப் போய்விடலாம் அல்லவா? தேவர்களுக்கு பாரதம் சொன்னவர் நாரதர் என்றும், கந்தர்வர்களுக்கும் ராட்சசர்களுக்கும் யக்ஷர்களுக்கும் சுகர் சொன்னார் என்றும் கதை. மனித லோகத்திற்காக பாரதத்தை சொன்னவர் வியாசருடைய முக்கிய சிஷ்யரும் தருமசிலரும் வித்துவானுமான வைசம்பாயனர் என்பது பிரசித்தம். பரீட்சித்து மகாராஜாவின் மகன் ஜனமேஜய ராஜா நடத்திய ஒரு பெரிய யாகத்தில் அவனால் ஏவப்பட்டு வைசம்பாயனர் பாரதத்தை விஸ்தாரமாகச் சொன்னார். வைசம்பாயனர் சொன்ன இந்த பாரதத்தை பிறகு பௌராணிகரான சூதர் நைமிசாரண்யத்தில் சானக ரிஷியின் தலைமையில் ரிஷிகளை எல்லாம் சபையாக கூட்டி அவர்களுக்கு சொன்னார். தர்மார்த்தங்களை உபதேசிப்பதற்காக வியாச பகவான் பாடிய பாரத கதையை நான் கேட்டிருக்கிறேன். அதை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் என்று சூதர் சொன்னவுடன் தபோதனர்கள் அனைவரும் அவரை சூழ்ந்து கொண்டார்கள். ஜனமேஜய ராஜாவின் யாகத்தில் வியாசர் உத்தரவின்படி வைசம்பாயனர் சொன்ன மகாபாரத கதையையும் உபகதைகளையும் நான் கேட்டு, பிறகு பல தீர்த்தங்களுக்கு யாத்திரை போய் பாரத யுத்தம் நடந்த போர்க்களத்தையும் பார்த்துவிட்டு உங்களை தரிசிக்க இங்கே வந்தேன் என்று ஆரம்பித்து மகாபாரதம் முழுவதையும் சொன்னார். சந்தனு மகாராஜாவுக்கு பின் சித்திராங்கதனும் அவனுக்கு பின் விசித்திரவீரியனும் ஹஸ்தினாபுரத்தில் அரசாண்டார்கள். விசித்திரவீரியனுக்கு திருதராஷ்டிரன், பாண்டு என்ற இரு குமாரர்கள். மூத்தவன் பிறவி குருடனானபடியால் பாண்டுவுக்கு ராஜ்ய பட்டாபிஷேகம் செய்யப்பட்டது. ராஜ்ய பாலனம் செய்து வந்த பாண்டு தான் செய்த ஒரு தவறுக்காக மனைவிகளுடன் வனத்துக்கு தவம் செய்ய போய் அங்கேயே பல நாட்கள் வசித்து வந்தான். வனத்தில் இருக்கும்போது குந்தியும் மாத்தியும் பஞ்சபாண்டவர்களை பெற்றார்கள். பாண்டு காட்டிலேயே இறந்து விட்டான். ரிஷிகள் பஞ்சபாண்டவர்களை பாலிய பருவம் முடியும் வரையில் பார்த்து வந்து யுதிஷ்டிரனுக்கு 16 வயது ஆனதும் எல்லோரையும் ஹஸ்தினாபுரத்திற்கு அழைத்துக் கொண்டு போய் கிழவர் பீஷ்மரிடம் ஒப்புவித்தார்கள். பாண்டவர்கள் வேத வேதாந்தங்களையும் க்ஷத்திரியர்களுக்கு வேண்டிய கலைகளையும் வெகு சீக்கிரத்தில் கற்றுக்கொண்டு எல்லோரும் பாராட்டும் வகையில் நடந்து கொண்டார்கள். திருதராஷ்டிரன் மக்களான கிழவர்களுக்கு இவர்களைக் கண்டு பொறாமை உண்டாயிற்று. அவர்களுக்கு பலவகை தீங்குகளை செய்யத் தொடங்கினர். கடைசியாக குலத்துக்கு தலைவரான பீஷ்மர் எல்லோருக்கும் சமாதானம் சொல்லி கௌரவாகளுக்கும் பாண்டவர்களுக்கும் ஒப்பந்தம் செய்து வைத்தனர். அதன்பின் பாண்டவர்கள் இந்திரபிரஸ்தத்திலும் கௌரவர் ஹஸ்தினாபுரத்திலுமாக தனியாக இராஜ்ய பரிபாலனம் செய்து வந்தார்கள். இப்படி இருந்து வந்தபோது அந்த காலத்து க்ஷத்திரிய வழக்கத்தின்படி கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் ஒரு சூதாட்ட விழா நடந்தது. அதில் கௌரவர்களுக்காக ஆடின சகுனி யுதிஷ்டிரரை தோல்வியடையச் செய்து அதன் பயனாக 13 வருஷம் பாண்டவர்கள் வனவாசம் செய்யும்படி நேர்ந்தது. அப்படியே அவர்கள் ராஜ்யத்தை விட்டு திருப்பதியையும் அழைத்துக் கொண்டு வனம் சென்றார்கள். 12 வருஷங்கள் ஆரண்யத்திலும் 13வது வருஷம் மறைவாகவும் சூதாட்ட நிபந்தனைப்படி கழித்துவிட்டு திரும்பி வந்தார்கள். அப்போதும் அவர்கள் சொத்தை அபகரித்துக் கொண்டிருந்த துரியோதனன் அதை திருப்பிக் கொடுக்க சம்மதிக்கவில்லை. அதன் பேரில் யுத்தம் நடந்தது. பாண்டவர்கள் துரியோதனாதிகளை சாம்ராஜ்யத்தை அடைந்தார்கள். கொன்று இதற்கு மேல் பாண்டவர்கள் 36 வருஷம் ராஜ்ய பரிபாலனம் செய்தார்கள். பிறகு பேரன் பரீட்சித்துக்கு பட்டம் சூட்டிவிட்டு பாண்டவர்களும் திருப்பதியும் மரவுரி தரித்து வனம் சென்றார்கள். இதுவே பாரத கதையின் சுருக்கம்.
நம்முடைய நாட்டின் பழம்பெரும் காப்பியமாகிய இந்த அற்புத நூலில் பாண்டவர்கள் சரித்திரமில்லாமல் எத்தனையோ உபகதைகளும் இருக்கின்றன. எண்ணற்ற முத்துக்களும் ரத்தினங்களும் கிடைக்கும் மகாசமுத்திரத்தை போன்றது மகாபாரதம். இதுவும் ராமாயணமும் நம்முடைய நாட்டின் தருமத்துக்கும் பண்பாட்டுக்கும் வற்றாத ஊற்றுகள். அவற்றை மக்கள் படித்தும் கேட்டும் வரும் வரையில் நம்முடைய நாட்டின் பண்பாட்டுக்கு சேதமில்லை.